இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதை ஒரு மாதிரி பரபரப்பாக போக ஆரம்பிச்சிச்சு. சீசன் 2ங்கிறது ஆரம்பிச்சும் போது எதுக்குங்க சீசன் 2, ஏற்கனவே சீசன் 2லாம் நல்லா ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராணி சீசன் 2, பாரதி கண்ணம்மா சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கதைகள்லாம் எடுத்து காமிச்சாங்க. ராஜாராணி கூட ஏதோ அப்பப்போ கொஞ்சம் ஓடிச்சு. அதுவும் மாமியார் செய்த பிரச்சனைகள், அர்ச்சனா செய்யும் பிரச்சனைகள் அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பாரதி கண்ணம்மா சீசன் 2லாம் கடைசி வரைக்கும் பிக்கப்பே ஆகலை. ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வருங்க நாங்கள் பிக்கப்பே ஆகலை. ஆனால் பாண்டியன் ஷோஸ் எப்படியோ இந்த ஒரு கல்யாணத்தை வச்சு எவ்வளவுதான் நம்ம அதை கழுவி ஊற்றினாலும், என்னென்ன பிரச்சனைகள் சொன்னாலும், அதில் குறைகள் சொன்னாலும் மக்களுக்கு அது பரபரப்பாக பார்க்குறபடி இருந்துச்சுங்கிறதும் உண்மை. யூஸ்வலாக மகாசங்கம்னாலே டயர்டாயிடுற மக்கள் உட்காந்து பார்த்தாங்க, அந்த அளவு கதை இருந்துச்சோம் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் கதை எப்படி போச்சு கடைசியிலங்கிறத நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா யார் சம்மந்தமே இல்லாம மாட்டிக்கிறாருன்னா கதிர் மாட்டிக்கிறாரு. கதிரோட வாழ்க்கையில் அவர் நினச்சே பார்க்காத திருப்பங்கள். நான் சும்மா கூட சேர்ந்து துணைக்கு திருச்செந்தூர் போகிறேன்னு காலேஜ் லீவ் போட்டு 2 நாள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் கல்யாணத்தை பண்ண வச்சு அனுப்பிவிட்டானுங்க. அதை ரெஜிஸ்டர் வேற பண்ணி விட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க என் வாழ்க்கையவே அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த சமயத்தில் இவரை பற்றி உண்மைகள், இவர் எந்த ஒரு தப்பும் செய்யலை. இவர் உங்க அம்மா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணாரே தவிர இவர் காதலிக்கவும் இல்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணவும் இல்லை, நகை திருடவும் இல்லை, பணத்தை திருடவும் இல்லை, அதை செலவழிக்கவும் இல்லை அப்படிங்கிறதும், அவங்க அப்பாவை மதிக்காமல் இருந்தார் அப்படிங்கிறதே கூற்றே பொய் அப்படிங்கிறத எப்போ ஒவ்வொருத்தங்களா உணர போகிறாங்க. அதுக்கு நடுவில் எப்படி கதிருக்கும் ராஜிக்கும் இடையில காதல் மலரப்போகுது அப்படிங்கிறதான் கதை. இதுக்கு நடுவில் சரவணங்கிற அப்பாவி கல்யாணம் நடக்காத ஒவ்வொரு நாளும் திரும்பி முறைக்க போறாரு பாண்டியவங்க. அது இந்த 2 தம்பி பேரால தான் அது சொல்லிட்டு அடிய போட போறாரு. ஒரே வீட்டில் வச்சுட்டு இப்போ என்ன ரூம் கொடுக்கறதுலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டிலேருந்து அதிகமாக யார் சவுண்ட் விடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சக்திவேலும் அவருடைய மகனுமான குமரவேலும் தான். குமார் தான் ரொம்ப ஓவராக துள்ளிக்கிட்டு இருக்காரு, இவரை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு, அடிக்கணும்னு நினைக்கிறாரு, மானமே போச்சுங்கிறாரு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அந்த கல்யாணத்துக்கு உழைச்சிருக்காரு. பிறந்ததுலேருந்தே இந்த வீட்டு மேலே ஒரு வெறுப்போட ஒரு கோபத்தோடய வளர்ந்த ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக ஆத்திரமும் கோபமாக தான் இருக்க போகுது. பழனிவேலுக்கு இந்த உண்மைகளை தெரிய வைக்கணும். முதல்ல மற்ற யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, பழனிவேல் தான் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவில் இருக்க காமனான ஆள். அவர்கிட்ட கண்ணை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கான். அந்த கேரக்டர் தான் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான். இதுக்கும் கதிருக்கு சம்மந்தம் இல்லை. சாக கிடந்துச்சு இந்த பொண்ணு, நான் சாக போகிறேன்னு கத்தி எடுத்துட்டு தெரிஞ்சிச்சு. அதனால வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கோமதி முடிவெடுத்தாங்க. இங்கே வந்தால் அண்ணனுங்களுக்கு அவமானமாகி அண்ணனுங்க என்ன ஆவானுங்கன்னே தெரியாது. 3 நாள் எவனோ ஒரு பையனோட தங்கியிருந்தாவன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால தியாகம் பண்ணி கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத குமரவேல் கிட்டக்க பழனிவேல் சொல்லணும். இதாண்டா உண்மை, இதாண்டா நடந்திருக்கு, இதை தாண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை போய் அங்கே சொல்லி பெருசுப்படுத்தாத, அங்கே பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் நீ கொஞ்சம் சரி பண்ணு, உன் வயசுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன், அவங்கள மாதிரி வீராப்பு இருக்காமல் இருக்கும், ப்ளஸ் இவன் செஞ்சது என்னங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, எப்படி கோவமாக குமரவேலும் கதிரும் இருக்காங்களோ அது அப்படியே மாறி மச்சாங்கிட்டக்க கொஞ்சம் நல்லா நடந்துக்க அவர் ட்ரை பண்ணுறதும், ப்ளஸ் இந்த உண்மைகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அப்பா அம்மா அப்பாங்கள் தாங்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லாமல் இருக்கிறது. இந்த பக்கம் ரொம்ப நாளைக்கு பாண்டியன்ட்ட உண்மையை மறைச்சாதானே அடி வாங்க வைக்க முடியும், அதனால அதில் இருக்கிறது. நடுவில் செந்திலுக்கும் சரவணனுக்கும் மட்டும் மீனா மூலமாக உண்மை தெரிகிறது. பெரியவங்களுக்குலாம் உண்மை தெரியாமல் சின்னவங்களுக்குலாம் உண்மை தெரிகிறதுன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே கதையை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொண்டு போய் இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி இப்போ இந்த ட்விஸ்ட் வந்த இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் பரபரப்பாக அடுத்தடுத்த விஷயங்களை காமிச்சாங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீசன் 2 டாப் 3 இடங்களில் ஒரு இடத்த பிடிச்சிரும். இல்லை அப்படின்னா சின்ன மருமகள் ஒரு பக்கம் போட்டிக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணமும் மகாநதியும் அப்பப்போ மேலே வந்துட்டு கீழே போயிட்டு இருக்காங்க, அவங்களும் வேற போட்டிக்கு இருக்காங்க. ஸோ PS2க்கு ஒரு பெரிய போட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாண்டியன் ஷோ சீசன் 2ல் அடுத்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இந்த உண்மைகள்லாம் தெரிய வரணுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோமதிங்கிறவங்க வாயே திறக்காம இருக்கிறத பற்றியும், ராஜிங்கிறவங்க மூச்சு விடுறத தவிர வேறு எதுக்கும் வாய் திறக்காம இருக்கிறத பற்றியும் உங்க கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோஸ்